ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. February 13, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஷரீரமற்றவராகி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் ஆதி தர்மத்தில் ஸ்திரமாக இருப்பீர்களாயின் நீங்கள் பலத்தை பெறுவீர்கள். நீங்கள் சந்தோஷமானவர்களாகவும் ஆரோக்கியமானவர்களாகவும் இருப்பதுடன் உங்கள் மின்கலமும் தொடர்ந்தும் நிரப்பப்படும். கேள்வி: நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொள்வதால் குழந்தைகளாகி நீங்கள் எவ்வாறு சதா அசைக்க முடியாதவர்களாக இருக்கின்றீர்கள்? பதில்: உருவாக்கப்பட்டுள்ள குண்டுகள் முதலியன நிச்சயமாக பயன்படுத்தப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். விநாசம் நடைபெறும் பொழுது மாத்திரமே எங்கள் புதிய உலகம் வரும். இது அனாதியாகவே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் மரணிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பழைய ஷரீரங்களை நீக்கிவிட்டு ஓர் ராஜ்யத்தில் பிறப்பெடுப்பீர்கள் என்ற சந்தோஷத்தை கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நாடகத்தை பற்றற்ற பார்வையாளர்களாக பார்க்கின்றீர்கள். இதில் தளம்பல் அடைதல் என்ற கேள்வியே கிடையாது. அழுவதற்கான அவசியம் எதுவும் இல்லை. ஓம் சாந்தி. தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களிடம் கேட்கின்றார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என ஏன் இந்து மதம் அழைக்கப்பட்டது? நீங்கள் அதற்கு விடை காண வேண்டும். முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே இருந்தது. பின்னர் அவர்கள் விகாரம் நிறைந்தவர்கள் ஆகிய பொழுது அவர்களால் தங்களை தேவர்கள் என்று அழைக்க முடியவில்லை. எனவே அவர்கள் தங்களை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் தேவர்கள் என அழைப்பதற்கு பதிலாக ஆதி சனாதன இந்துக்கள் என அழைக்க ஆரம்பித்தனர். இருப்பினும் அவர்கள் ஆதி சனாதன என்னும் வார்த்தைகளை கொண்டிருந்தனர். அவர்கள் தேவர்கள் என்னும் பெயரை மாற்றி தங்களை இந்துக்கள் என அழைத்தனர். வெளி இடங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் வந்த பொழுது அவர்கள் இந்து சமயம் என்னும் பெயரை பயன்படுத்தினர். ஆரம்பத்தில் ஹிந்துஸ்தான் என்ற பெயரேனும் இருக்கவில்லை. எனவே நீங்கள் இதனை ஆதி சனாதன இந்து தேவி தேவதா தர்மம் என புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அவர்கள் தர்மாத்மாக்கள். அவர்கள் அனைவரும் அனாதியான தர்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல. தாமதமாக வருபவர்கள் ஆதி சனாதன தர்மத்தவர்கள் என கூறப்பட முடியாது. இந்துக்கள் மத்தியிலும் தாமதமாக வருபவர்கள் இருக்கிறார்கள். ஆதி சனாதன இந்துக்களுக்கு நீங்கள் அவர்களுடையது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்பதை கூற வேண்டும். கூறுங்கள், நீங்கள் ஆதி சனாதன சதோபிரதான் நபர்களாக இருந்தீர்கள். பின்னர் மறு பிறவிகள் எடுக்கும் பொழுது நீங்கள் தமோபிரதானம் ஆகினீர்கள். நீங்கள் இப்பொழுது நினைவு யாத்திரையின் மூலம் மீண்டும் ஒரு முறை சதோபிரதானமாக வேண்டும். அவர்கள் இந்த மருந்தை விரும்புவார்கள். பாபாவே சத்திர சிகிச்சை நிபுணர். இந்த மருந்தை விரும்புபவர்களுக்கு நீங்கள் அதனை கொடுக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது நினைவூட்டப்படுவதை போன்றே நீங்களும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு உரியவர்களாக இருந்தவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும். நீங்கள் எவ்வாறு தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் இப்பொழுது தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு யாத்திரையின் மூலம் சத்தோ பிரதானம் ஆகின்றீர்கள். ஆதி சனாதன இந்துக்களாக இருப்பவர்கள் நிஜமான தேவர்கள் ஆகுவதுடன் தேவர்களை வழிபடுபவர்களாகவும் ஆகுவார்கள். அதிலும் சிவன், லக்ஷ்மி நாராயணன், ராதை, கிருஷ்ணர், ராமர், சீதையினது பக்தர்களே தேவர்களின் பக்தர்களும் தேவ குலத்திற்கு உரியவர்களும் ஆவார்கள். சூரிய வம்சத்திற்கு உரியவர்களாக இருந்தவர்கள் பின்னர் சந்திர வம்சத்திற்கு உரியவர்கள் ஆகினார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது நினைவு செய்கின்றீர்கள். எனவே நீங்கள் அந்த
பக்தர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே புரிந்து கொள்வதற்காக வருபவர்களை ஒரு படிவத்தை நிரப்புமாறு நீங்கள் கேட்க வேண்டும். பிரதான நிலையங்களில் மக்கள் நிரப்புவதற்கு படிவங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். உங்களிடம் எவர் வந்தாலும் பாடநெறியை ஆரம்பத்திலிருந்து கொடுப்பீர்கள். அவர்கள் தந்தையை அறியாதவர்களாக இருப்பதால் நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய முதலாவதும் பிரதானமானதுமான விஷயம், நீங்கள் உங்கள் சிரேஷ்ட தந்தையை அறியாதவர்களாக இருக்கின்றீர்கள். ஆதியில் நீங்கள் அப்பாலுள்ள தந்தைக்கு உரியவர்கள். நீங்கள் இங்கே வந்து இப்பொழுது ஒரு லௌகீக தந்தைக்கு உரியவர் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய அப்பால் உள்ள தந்தையை மறந்துவிட்டீர்கள். எல்லையற்ற தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர். அங்கே இந்த எண்ணற்ற சமயங்கள் எதுவும் இருப்பதில்லை. எனவே அவர்கள் நிரப்புகின்ற படிவத்திலேயே அனைத்தும் தங்கியிருக்கிறது. சில குழந்தைகள் மிக நன்றாக விளங்கப்படுத்தினாலும் அவர்கள் அறவே யோகம் செய்வதில்லை. அவர்கள் ஷரீரமற்றவர்கள் ஆகுவதோ அல்லது தந்தையை நினைவு செய்வதோ இல்லை. அவர்களால் நினைவில் நிலைத்திருக்க முடியாதுள்ளது. தாங்கள் மிக நன்றாக விளங்கப்படுத்துவதாகவும் அருங்காட்சியகம் முதலியவற்றை தாங்கள் திறப்பதை அறிந்திருக்கின்ற பொழுதிலும் மிக சிறிதளவே நினைவு செய்கிறார்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை தொடர்ந்தும் நினைவு செய்வதற்கு முயற்சி தேவை. தந்தை உங்களை எச்சரிக்கின்றார். உங்களால் மற்றவர்களை மிக நன்றாக நம்பச் செய்ய முடியும் என நினைக்க வேண்டாம். அதனால் என்ன பயன்? அச்சா, அவர்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் ஆகினாலும் அதில் என்ன உள்ளது? இங்கே நீங்கள் ஷரீரமற்றவர்கள் ஆக வேண்டும். செயல்களை செய்யும் பொழுது உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். ஆத்மாக்களே அனைத்து பணிகளையும் தங்கள் ஷரீரங்கள் மூலம் மேற்கொள்கிறார்கள். இந்த விஷயங்களை எவ்வாறு நினைவு செய்வது அல்லது இந்த விஷயங்களை பற்றி எவ்வாறு சிந்திப்பது என்றேனும் தெரியாதவர்கள் மூடர்கள், புத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாமல் உள்ளது. உங்களிடம் சேவை செய்வதற்கான பலம் இல்லை. நினைவை கொண்டிருக்காமல் எவ்வாறு ஓர் ஆத்மாவால் பலத்தை பெற முடியும்? எவ்வாறு அவரின் மின்கலம் நிரம்ப முடியும்? முன்னேறுவதற்கு பதிலாக அந்த ஆத்மா நிறுத்தத்தை அடைகின்றார். அவரிடம் சக்தி இருக்காது. தர்மமே சக்தி என கூறப்படுகிறது. ஓர் ஆத்மா தனது ஆதி தர்மத்தில் ஸ்திரமாக இருக்கும் பொழுது மாத்திரமே அவரால் சக்தி பெற முடியும். தந்தையை எவ்வாறு நினைவு செய்வது என அறியாத பலர் உள்ளனர். உங்களால் இதை அவர்களின் முகங்களிலிருந்து கூற முடியும். அவர்கள் மற்ற அனைவரையும் நினைவு செய்வார்கள். ஆனால் அவர்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாதிருக்கும். நீங்கள் யோகத்தின் மூலம் மாத்திரமே சக்தி பெறுவீர்கள். நினைவு செய்வதன் மூலமே பெருமளவு சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். பின்னர் உங்கள் அடுத்த பிறவியில் நீங்கள் பிரகாசிக்கின்ற புதிய ஷரீரங்களை பெறுவீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகும் பொழுது தூய ஷரீரங்களை பெறுவீர்கள். இது 24 கேரட் தங்கமாகையால் அதிலிருந்து செய்யப்படும் ஆபரணங்களும் 24 கேரட்டாக இருக்கிறது என கூறப்படுகிறது. இந்நேரத்தில் அனைவரும் 9 கேரட் தங்கமாக உள்ளார்கள். சத்தோப்பிரதானமாக இருப்பவர்கள் 24 கேரட் தங்கம் எனவும் சத்தோவாக இருப்பவர்கள் 22 கேரட் தங்கம் எனவும் கூறப்படுகிறார்கள். இந்த விஷயங்கள் மிக நன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் அவர்களை ஒரு படிவத்தை நிரப்புமாறு கேட்பதால் அவர்கள் உங்களை எந்த அளவிற்கு கேட்கிறார்கள் எனவும் அவர்கள் எந்த அளவிற்கு கிரகித்துள்ளார்கள் எனவும் உங்களால் கூற முடியும். இருப்பினும் அவர்கள் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்கின்றார்களா என்னும் விஷயம் உள்ளது. நினைவு யாத்திரையின் மூலம் மாத்திரமே
நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானம் ஆகின்றீர்கள். இது பக்தி மார்க்கத்தின் பௌதீக யாத்திரைகள். ஆனால் இந்த யாத்திரையோ ஆன்மீகமானது. இங்கே ஆத்மாக்களே யாத்திரை செல்கின்றார்கள். மற்ற யாத்திரைகளில் ஆத்மா ஷரீரம் ஆகிய இரண்டுமே யாத்திரை செல்கின்றன. தூய்மையாக்குபவராகிய தந்தையை நினைவு செய்வதால் ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த பிரகாசத்தை பெறுகின்றீர்கள். ஒரு மாணவனை வெளிப்படுத்தவும் தூண்டவும் வேண்டும் எனில் பாபா சில நேரங்களில் சிலரில் பிரவேசிக்கின்றார். தாயும் தந்தையுமாகிய இருவருமே சில நேரங்களில் ஞானத்திலும் சில நேரங்களில் யோகத்திலும் உதவி செய்கிறார்கள். தந்தை எப்பொழுதும் ஷரீரமற்றவர். அவருக்கு ஷரீரம் பற்றிய விழிப்புணர்வு இல்லை. எனவே தந்தையால் உங்களுக்கு இரண்டினதும் சக்தி, ஞானம், யோகம் மூலம் உதவி செய்ய முடியும். யோகம் இல்லாது விட்டால் நீங்கள் எவ்வாறு பலத்தை பெறுவீர்கள்? எவரேனும் ஒருவர் யோகியா அல்லது ஞானியா என புரிந்து கொள்ளப்பட முடியும். நாளுக்கு நாள் பாபா யோகம் பற்றி புதிய விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். முன்னர் அவர் இதை விளங்கப்படுத்தவில்லை. உங்களை ஆத்மாக்கள் என்று கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது பாபா உங்களை சகோதர சகோதரிகள் என்னும் உறவு முறையிலிருந்து அகற்றி சகோதரத்துவ பார்வையை சகோதரன் சகோதரன் என்னும் பார்வையை இருக்கும் வகையில் மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் ஈடேற்றுகின்றார். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள். இது மிகவும் மேன்மையான பார்வையாகும். இம்முயற்சி இறுதி வரை தொடர வேண்டும். நீங்கள் சத்தோப்பிரதானம் ஆகும் பொழுது உங்கள் ஷரீரங்களை நீக்குவீர்கள். எனவே உங்கள் முயற்சிகளை இயலுமானவரை அதிகரியுங்கள். இது முதியவர்களுக்கும் இலகுவானது. நாங்கள் இப்பொழுது நிச்சயமாக வீடு திரும்ப வேண்டும். இளைஞர்கள் ஒரு பொழுதும் இத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்க மாட்டார்கள். முதியவர்கள் ஓய்வு ஸ்திதியில் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பது புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் இந்த ஞான விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். விருட்சம் தொடர்ந்தும் வளர்கிறது. அது வளரும் பொழுது முழு விருட்சமும் தயாராகின்றது. முட்கள் மாற்றமடைந்து சிறியதோர் புதிய விருட்சத்தின் மலர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது புதியதாகி பின்னர் மீண்டும் பழையதாகும். முதலில் விருட்சம் சிறியதாக இருந்த பின்னர் அது தொடர்ந்தும் வளர்கிறது. அது இறுதியில் முட்களை கொண்டிருக்கின்ற வரை வளர்கிறது. முதலில் மலர்களே இருக்கின்றன. அதன் பெயரே ஸ்வர்க்கம் என்பதாகும். பின்னர் அந்த நறுமணமும் சக்தியும் இருப்பதில்லை. முட்களில் எந்த நறுமணமும் கிடையாது. சாதாரண மலர்கள் அந்த அளவு நறுமணத்தை கொண்டிருப்பதில்லை. தந்தையே பூந்தோட்டத்தின் அதிபதியும் படகோட்டியும் ஆவார். அவர் அனைவரது படகையும் அக்கறைக்கு எடுத்து செல்கின்றார். விவேகமான புத்திசாலி குழந்தைகளினால் அவர் எவ்வாறு படகை அக்கறைக்கு எடுத்து செல்கின்றார் என்பதையும் அவர் உங்களை எங்கே அழைத்து செல்கின்றார் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ளாதவர்கள் முயற்சியும் செய்வதில்லை. அது வரிசை கிரமமானது. சில ஆகாய விமானங்கள் ஒளியை விட வேகமாக பயணிக்கின்றன. அதாவது லைட். ஓர் ஆத்மா எவ்வாறு பறக்கின்றார் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். ஆத்மா ராக்கெட்டை விடவும் வேகமாக பறக்கிறது. ஆத்மாவை போன்று வேகமானது எதுவும் இல்லை. அவர்கள் வேகமாக பறக்கக்கூடிய வகையில் அத்தகைய எரிபொருளை அந்த ராக்கெட்டுக்கு இடுகிறார்கள். அவர்கள் விநாசத்திற்கான பல்வேறு போர் தளபாடங்களையும் தயாரித்துள்ளார்கள். அவர்கள் நீராவி கப்பல்களிலும் ஆகாய விமானங்களிலும் கூட குண்டுகளை எடுத்து செல்கிறார்கள். இந்நேரத்தில் அவர்கள் சகலவிதமான ஆயத்தங்களையும் முன்கூட்டியே செய்துவிட்டார்கள். பத்திரிகைகளில் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள்: நாங்கள் அந்த குண்டுகளை உபயோகிக்க மாட்டோம் என்று எங்களால் கூற முடியாது. தாங்கள் அந்த குண்டுகளை உபயோகிப்பது சாத்தியம் என்றே அவர்கள் தொடர்ந்தும் கூறுகிறார்கள்.
இந்த ஆயத்தங்கள் அனைத்தும் செய்யப்படுகின்றன. விநாசம் நிச்சயமாக இடம்பெற வேண்டும். குண்டுகள் உபயோகிக்கப்படாமல் இருப்பதும் விநாசம் இடம்பெறாமல் இருப்பதும் அசாத்தியமாகும். உங்களுக்கு ஒரு புதிய உலகம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இதனாலேயே நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். வேடனுக்கு கொண்டாட்டம், இறைக்கு திண்டாட்டம் என கூறப்படுகிறது. நாடகத்திற்கு ஏற்ப அனைவரும் மரணிக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தின் ஞானத்தை கொண்டிருப்பதனால் தளம்பல் அடைவதில்லை. ஆனால் அனைத்தையும் பற்றற்ற பார்வையாளராக பார்க்கின்றீர்கள். அழ வேண்டிய அவசியமில்லை. அனைவரும் தங்களுக்குரிய நேரத்தில் தங்கள் சரீரங்களை நீக்க வேண்டும். உங்களது அடுத்த பிறவியை ஓர் ராஜ்யத்தில் பெறுவீர்கள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். நான் ஓர் இளவரசர் ஆகுவேன். ஆத்மா இதனை அறிந்திருப்பதினால் ஒரு ஷரீரத்தை நீக்கி மற்றொன்றை பெறுகின்றார். ஒரு பாம்பும் ஆத்மாவை கொண்டுள்ளது. அது கூறும், நான் தோலை நீக்கி மற்றொன்றை பெறுகின்றேன். சில நேரங்களில் அதுவும் தனது ஷரீரத்தை நீக்கி மீண்டும் ஒரு பாம்பு குட்டி ஆகும். குழந்தைகளும் பிறப்பெடுக்கிறார்கள். அனைவரும் மறு பிறப்பு எடுக்கிறார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் களையப்பட வேண்டும். தந்தையை பெருமளவு அன்புடன் நினைவு செய்வதே பிரதான விஷயமாகும். குழந்தைகள், நீங்கள் தாயையும் தந்தையையும் பற்றிக் கொள்வதை போன்று ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்கள் புத்தியின் யோகத்தின் மூலம் தந்தையை உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு ஞானத்தை கிரகிக்கின்றீர்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சோதிக்க வேண்டும். நாரதரின் உதாரணம் உள்ளது. பக்தர்கள் ஞானத்தை பெறும் வரை அவர்களால் தேவர்கள் ஆக முடியாது. இது லக்ஷ்மியை திருமணம் செய்தல் என்ற கேள்வி மாத்திரமல்ல, ஞானத்தை புரிந்து கொள்வதற்கான கேள்வியும் ஆகும். நீங்கள் சத்தோப்பிரதானமாக இருந்த பொழுது முழு உலகத்தையும் ஆட்சி செய்தீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மீண்டும் சத்தோப்பிரதானம் ஆகுவதற்கு இப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் உண்மையான சக்தியை சேர்த்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு கல்பத்திலும் உண்மையான யோகம் செய்வதற்கு முயற்சி செய்து வந்தீர்கள். உங்களால் எந்த அளவிற்கு விளங்கப்படுத்த முடியும் எனவும் நீங்கள் எந்த அளவிற்கு ஷரீர உணர்விலிருந்து வெளிவருகின்றீர்கள் எனவும் நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாவாகிய நான் ஒரு ஷரீரத்தை நீக்கி மற்றொன்றை பெறுகின்றேன். ஆத்மாவாகிய நான் இந்த ஷரீரத்தின் மூலம் செயற்படுகின்றேன். இவை என்னுடைய அங்கங்கள். நடிகர்களாகிய நாங்கள் அனைவரும் எங்கள் பாகங்களை நடிக்கின்றோம். இது இந்த எல்லையற்ற நாடகத்தில் உள்ளது. ஒரு பெரிய விளையாட்டாகும். இந்த நாடகத்தில் உள்ள நடிகர்கள் அனைவரும் வரிசை கிரமமானவர்கள். இதில் பிரதான நடிகர்கள் யார்? முதற் தரத்தினர், இரண்டாம் தரத்தினர், மூன்றாம் தரத்தினர் யார் என உங்களால் புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றி தந்தையிடமிருந்து அறிந்துள்ளீர்கள். நீங்கள் படைப்பவரிடமிருந்து படைப்பு பற்றிய இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். படைப்பவரே வந்து தன்னையும் தனது படைப்பையும் பற்றி ரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். இது அவர் பிரவேசித்துள்ள அவரது ரதமாகும். எனவே இவரில் இரு ஆத்மாக்கள் இருப்பதாக நீங்கள் கூறுவீர்கள். ஷரீரத்தை விட்டு பிரிந்த ஆத்மாவை வரவழைத்து அந்த ஆத்மா வரும்பொழுது உணவு படைப்பது ஒரு பொதுவான விஷயமாகும். முன்னர் பலர் இவ்வாறு வருவதும் அவர்களிடம் வினாக்கள் கேட்கப்படுவதும் வழக்கமாக இருந்தது. அவர்கள் இப்பொழுது தமோபிரதானம் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது சிலரால் தங்கள் முன்னைய பிறவியில் யாராக இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு கூற இயலுகிறது. எவராலும் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி கூற முடியாது. அவர்களால் உங்களுக்கு கடந்த காலத்தை பற்றி மாத்திரமே கூற முடியும். அனைவரையும் இதில் நம்ப முடியும் என்றில்லை. பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது மௌனத்தில் நிலைத்திருக்க வேண்டும்.
நீங்கள் ஞானத்திலும் யோகத்திலும் சக்தி வாய்ந்தவர்கள் ஆகும் பொழுது நீங்கள் உறுதியானவர்களாகவும் திடமானவர்களாகவும் ஆகுவீர்கள். தற்பொழுது குழந்தைகளாகிய உங்களில் பலர் அப்பாவிகளாக இருக்கின்றீர்கள். பாரதவாசிகளாக இருந்த தேவர்கள் மிகவும் திடமானவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் செல்வத்தில் மிதந்தார்கள். இப்பொழுது அவர்கள் வெறுமையாகி இருக்கிறார்கள். அவர்கள் வளமாக இருந்தார்கள். ஆனால் நீங்கள் வளமற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். எப்படி இருந்த பாரதம் இப்பொழுது எப்படி ஆகிவிட்டது என்பது உங்களுக்கு தெரியும். தானியமோ தண்ணீரோ அல்லது எதுவுமே இருக்காது என்பதால் மக்கள் பட்டினியில் மரணிப்பார்கள். சில இடங்களில் தொடர்ந்தும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். மற்ற இடங்களில் ஒரு துளி நீரும் இருக்காது. இந்நேரத்தில் துன்ப மேகங்களே இருக்கின்றன. சத்யுகத்தில் சந்தோஷ மேகங்கள் இருக்கும். குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே இந்த நாடகத்தை புரிந்து கொள்கிறீர்கள். இது வேறு ஒருவருக்கும் தெரியாது. பேட்சை பயன்படுத்தி விளங்கப்படுத்துவது மிகவும் நல்லது. ஒருவர் எல்லைக்கு உட்பட்ட பௌதீக தந்தை, ஆனால் அவரோ அப்பால் உள்ள எல்லையற்ற தந்தையாவார். இந்த சங்கம யுகத்தில் ஒருமுறை மாத்திரமே இந்த தந்தை உங்களுக்கு உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுத்து புதிய உலகை படைக்கின்றார். இது கலியுகம். அது நிச்சயமாக சத்திய யுகமாகும். நீங்கள் இப்பொழுது சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய இதயம் சுத்தமாக இருந்தால் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன. நான் ஏதாவது தீமை செய்கின்றேனா? நான் எனக்குள்ளே எவரை பற்றியும் விகார எண்ணங்கள் எதையேனும் கொண்டிருந்தேனா? நான் யார் என்பதை அறிந்து அந்த போதையில் நிலைத்திருந்தேனா? அல்லது நான் எனது நேரத்தை வம்பளப்பதில் வீணடித்தேனா என ஒவ்வொரு நாளும் உங்களையே கேளுங்கள். என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் என்பதே தந்தையின் கட்டளை. நீங்கள் நினைவு செய்யாது விட்டால் தந்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஞானத்தினதும் யோகத்தினதும் போதையில் நிலைத்திருந்து உங்கள் இதயத்தை சுத்தமாக வைத்திருங்கள். வீணான எண்ணங்களிலும் வம்பளப்பதிலும் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். 2. ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இதை மிக உறுதியாக பயிற்சி செய்யுங்கள். ஷரீரமற்றவர்கள் ஆகுங்கள். உங்களை உங்கள் ஆதி தர்மத்தில் ஸ்திரப்படுத்தி தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தெய்வீகத்தால் நிறைந்திருந்து உங்களுடையதும் தந்தையினுடையதும் உண்மையான சொந்த ரூபத்தை இனம் காண்பதால் உண்மை சக்தியை விருத்தி செய்வீர்களாக. தங்கள் சொந்த ரூபத்தை இனம் கண்டு தந்தையின் உண்மையான அறிமுகத்தை மிக சரியாக அறிந்து கொள்கின்ற குழந்தைகளாலேயே அந்த ரூபத்தை அறிந்திருப்பதால் உண்மை சக்தியை விருத்தி செய்து கொள்ள முடியும். அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் அப்பொழுது சதா உண்மையினாலும் தெய்வீகத்தாலும் சதா நிரப்பப்படுகிறது. அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை, செயற்பாடு, உறவுமுறை தொடர்பிலும் தெய்வீகத்தின் அனுபவம் உள்ளது. உண்மையை நிரூபிக்க தேவையில்லை. உண்மை சக்தி உள்ள பொழுது ஆத்மா தொடர்ந்தும் சந்தோஷத்தில் நடனமாடுகின்றார். ஸ்லோகம். சாக்காஷை கொடுக்கின்ற சேவையை செய்யுங்கள். எந்த பிரச்சனைகளும் இலகுவில் ஓடிவிடும். ஓம் சாந்தி.